நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோட்டத்தில் ஓரமாக ஒரு வழுதனங்காய் செடியும், ஒரு கத்திரிக்காய் செடியும், ஒரு தக்காளி செடியும் நின்றுச்சு. அதை இன்றைக்கி எடுத்து அதை செப்ரேட்டாக நம்ம தோட்டத்தில் ஒரு சைடில் நடவு செய்கிற வீடியோ தான் இது. நடவு செய்யறதுக்கு வேண்டிய குழிகளெல்லாம் எடுத்து என்னோடய பசங்களோட உதவியோடு அந்த 3 செடியை நடவு பண்ணோம். அதை இருந்த இடத்துல இருந்து மண்வெட்டி வச்சு தோண்டி அதில் கொஞ்சம் வேறு எதுவுமே கட்டாகாத அளவுக்கு தோண்டி நடவு செய்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரோட்டோரமெல்லாம் சின்ன சின்ன செடிகளாக முளைச்சி நிற்கும். அதே போல் தான் நம்ம தோட்டத்தில் ஒரு பக்கத்தில் இந்த 3 செடிகளும் தனியாக வளர்ந்து நின்றுச்சு. அதை பார்த்ததுமே அதை எடுத்து நம்ம செப்பரேட்டாக நடவு பண்ணி அதை அதில் உள்ள பலனை எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி தான் இந்த செடிகள் 3 நட்டிருக்கும். அதில் ஒன்று வழுதனங்காய். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழுதனங்காய் நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற மாவட்டத்தில் இது இருக்குதா என்னன்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா மற்ற மாவட்டத்திலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் வழுதனங்காய் தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொன்று கத்திரிக்காய் செடி, ஒன்று தக்காளி செடி, நாட்டு தக்காளி. இது 3 தான் நம்ம நட்டிருக்கோம். இனி இந்த செடி எந்த அளவு குரோத்தாக வளர்ந்து எவ்வளவு அதுலேருந்து காய் பலன்கள் கிடைக்குதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ தான் செடி நட்டிருக்கோம். கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இனி ஒரு 1 வீக் கழித்து இதுக்கு உரம் வைக்கணும். உரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த செடி காய் பலன் வரும்போது உள்ள வீடியோஸும் நான் போடுறேன். பாருங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி காய்கறிகள் கல்டிவேட் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதிகமாக நம்ம இப்போ கடையில் விலைக்கு வாங்குறது கிடையாது. தோட்டத்திலே நிறைய காய்கறிகள் கிடச்சிருது. அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணியே நம்ம வீட்டில் சமையல் 1 வீக்கான சமையல் நடந்துருது. அந்த 1 வீக் முடியும் போது திரும்பவும் நம்ம தோட்டத்தில் போய் காய்கறியை எடுத்துரும். அதனால் நமக்கு காய்கறிக்கான செலவுகள் மிக குறைவாக தான் இருக்குது.